சில விஷயங்களுக்கு மெயின் காரணம் பணமா இருக்காது. பணத்துக்காக அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே மாட்டேன். என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன? நான் யார்கிட்ட பேச போறேன், அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய குழந்தைகள் யார், பெற்றோர்கள் கூட வராங்களா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேச போறேன்னா கிரவுட், இந்த கிரவுடை தான் ஃபர்ஸ்ட் நான் கணக்கு செய்வேன். படம் எடுக்குது பாருங்களேன், கரெக்டா அந்த ஃபோக்கஸ் ஆகுதுங்க. அவன் கேமரா வச்சிருக்கிற இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது. இப்ப கூட யூடியூப்ல இருக்கு, நான் சொல்றதை நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எல்லாவற்றையும் நின்று நிதானியுங்கள். இந்த உலகம் நாம சொல்லுவதுதான், அது சொல்லுவதல்ல. உன் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்றால் அந்த சூழலை நீ எப்படி எதிர்கொள்ளணும்? நான் 2 விஷயம் உனக்கு கடத்திட்டு போறேன். இப்போ சமீப காலமாக இன்றைய இளைஞர்கள் மத்தியில் நான் விதைக்க விரும்புகின்ற ஒரு செய்தி, மை டியர் சைல்ட், ஸ்டே அலர்ட். ரெண்டு கேள்வி கேட்கிற, தெரிஞ்சா உடனே பதில் சொல்லு. 50 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, சரியா? நீ 2வது ஆளா முந்திர, வாட் இஸ் யுவர் பொசிஷன்? டக்குன்னு பதில் சொல்லணும்னு சொன்ன. வாட் இஸ் யுவர் பொசிஷன்? என்னப்பா? ரொம்ப புத்திசாலி நீ, உட்கார். 2வது ஆளை முந்தனா நீ 2வது ஆளா இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப எப்படி 47 வரும்? 48 பேருக்கு முன்னாடி. ஆமான்றான். அப்புறமா சரி, அவன் பக்கத்துல வேற உட்கார்ந்துருக்கிற நீ. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், லாஸ்டா இருக்கிறவன முந்திட்ட, இப்போ சொல்லு எத்தனாவது பொசிஷன்? டக்குன்னு சொல்லு, சொல்லு, டக்குன்னு சொல்லு. சைபர் இன்ஜினியர் சொல்லு, டக்குன்னு சொல்லு. லாஸ்டா இருக்கிறவன முந்திட்ட, எத்தனாவது இடம்? எத்தனாவது இடம்பா? எத்தனாவது இடம் சார்? கடைசி ஆளை எப்படி சார் முந்த முடியும்? கடைசி ஆள் தான் சொல்லிட்டேன்ல. நீங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கும்போது கடைசி ஆளை எப்படி முந்த முடியும்னு சொல்லுங்க. இதுக்கு தான் குவான்டிஃபிகேஷன் பேரு. இன்ஜினியரிங்கிறது குவாலிஃபிகேஷன் இல்ல, குவான்டிஃபிகேஷன். ஸ்டே அலர்ட் மை டியர் சில்ட்ரன். வாழ்க்கை உங்களுக்கு வித்தியாசமான முறைகளைத்தான் கொண்டு வந்து போடும். Be the change. Stay different. Stay alert. நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். எதை நோக்கியது உன் பயணம் என்பதிலே கவனமாக இரு. கவனமாக இரு. எதை நோக்கியது உன் பயணம்? உனக்கு எது வேண்டும்? அந்த குழந்தை சொல்லிட்டு போச்சு, சம்பளம் முக்கியம் இல்ல, ப்ரொஃபைல் தான் முக்கியம். மிக முக்கியமான வார்த்தை அது. என்னுடைய ப்ரொஃபைல் நான் 350க்கு வச்சிருக்கிறேன், அகாடமிக் ப்ரொஃபைல். 350 பேஜ் என்னுடைய அகாடமிக் ப்ரொஃபைல். நான் வெறும் பப்ளிக் ஸ்பீக்கர் கிடையாது. I am an associate professor in University of Madras. SIT காலேஜ்ல I am an associate professor. Aided காலேஜ்ல I work for college. I am a teacher. NSSல இருக்கிறேன். உலகமெல்லாம் சுற்றுகின்ற பேச்சாளராக இருக்கிறேன். சில விஷயங்களை வெற்றி பெற்றிருக்கிறேன். நான் சில வெற்றிகளை ருசித்திருக்கிறேன். அந்த ரகசியத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். எதை நோக்கியது உன் பயணம்? நான் ஒரு இணை பேராசிரியராக இருக்கிறேன். நாட்டு நலப்பணி திட்டத்தில் கடந்த மாணவ பருவம் முதல் இருக்கிறேன், இப்போ வரைக்கும் இருக்கிறேன். உலகமெல்லாம் சுற்றி பயணம் செய்கின்ற பேச்சாளர். இதுவரைக்கும் நான் 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். அதுல ரொம்ப ருசிகரமான செய்தி என்னன்னா, ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது இல்லை. 3 பாஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு. ஜம்போ பாஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு, 3 முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்க வந்துட்டு போறதுக்கும் பரத்குமார் சார் தான்
டிக்கெட்டுக்கு செலவு பண்றார். உலகம் உனக்கு வாய்ப்புகளை தரும். எப்பொழுது உன்னுடைய ப்ரொஃபைலை நீ அதிகப்படுத்தி வச்சுக்கோ. உன்னுடைய ப்ரொஃபைல்ங்கிறது நீ எத்தனை சர்டிபிகேஷன் பண்ணியிருக்க, நீ எந்தெந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருக்க, இது வரைக்கும் உன்னுடைய எக்ஸாம்ல நீ என்ன மார்க் வாங்கியிருக்க, உன்னுடைய மார்க் ஷீட் அப்படிங்கிறதுல அரியர் எதுவுமே இல்லையா, ஹை ப்ரொஃபைலா இருக்கணும் உன்னுடையது. உனக்கு அப்படி ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரியுது, லட்டு மாதிரி பையன் இருக்கான், தூக்கு உடனேன்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சில கம்பெனிஸ்லாம் போய் சில காலேஜஸ்லாம் போய் பார்த்தா 13ல இருந்து 20 கால் லெட்டர் வச்சிருக்காங்க. அவன் செலக்ட் பண்றான். எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கே 3 வாய்ப்புகள். இன்னைக்கு இந்த 27ஆம் தேதி பேசுறதுக்கு 3 வாய்ப்புகள். நான் செலக்ட் பண்ணது மஹிந்திரா காலேஜ்ல பேசணும்னு. அப்படித்தான் இருக்கணும். நீ செலக்ட் பண்ணு. உன்னுடைய சம்பளத்தை நீ முடிவு செய். அப்படி என்றால் நீ எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸோட இருக்கணும், நீ எந்த அளவிற்கு உன்னுடைய தன் குறிப்பு விவர குறிப்பை அப்படி வச்சிருக்கணும். நீ யார் அப்படின்னு பார்த்த உடனே, அப்பா இந்த பையன் இந்த பொண்ணு நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்துச்சுன்னா, நம்ம கம்பெனிக்கு வந்துச்சுன்னா சூப்பரா ஆயிரும் சொல்லிட்டு ஒரு கம்பெனி முடிவு செய்கின்ற அளவிற்கு நீ மிக சிறப்பா இருக்கணும்னா என்ன செய்யறது? இதை தான் இப்ப சொல்ல வரேன். என்னுடைய வார்த்தைகளில் மிக முக்கியமான வார்த்தை உன் தேர்வு. எதை நீ பிரெஃபரன்ஸ், எதை நீ முதன்மைப்படுத்துகிறாய், எதை நீ செலக்ட் பண்ற, எது உனக்கு வேண்டும். நான் எப்பவுமே சொல்றது உண்டு, நான் செலக்ட் பண்ற சில விஷயங்களுக்கு மெயின் காரணம் பணமா இருக்காது. பணத்துக்காக அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கவே மாட்டேன். என்னுடைய பிரெஃபரன்ஸ் என்ன, நான் யார்கிட்ட பேச போறேன், அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய குழந்தைகள் யார், பெற்றோர்கள் கூட வராங்களா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேச போறேன்னா கிரவுட், இந்த கிரவுடை தான் ஃபர்ஸ்ட் நான் கணக்கு செய்வேன். யாரிடத்தில் நான் பேசுகிறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுறவ இல்ல, உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே பேசக்கூடியவள். இப்ப பார், என்னுடைய கல்லூரியினுடைய தலைவர் மூசா ராசா, ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையத் காலேஜ் ஃபார் விமன், சாருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையத். அவர் தேனாம்பேட்டையில் ஒரு காலேஜை உருவாக்குறார். ஜவஹர்லால் நேரு தான் முதல் கல்ல எடுத்து வைக்கிறார். மிகப்பெரிய கல்லூரி SIE ட்ரஸ்ட். அந்த கல்லூரியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல நான் இருக்கிறேன். எங்களுடைய தலைவர் ஒரு புத்தகம் எனக்கு ஒரு முறை பரிசு கொடுக்கிறார். அந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். அந்த புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை உனக்கு நான் கடத்திட்டு போறேன். என்ன லேர்னிங் இருக்கு உனக்குன்னு பார்த்துக்கோ. இன்னிலிருந்து ஏதேனும் ஒரு சிரமத்தில் நீ இருந்தால், சிக்கலில் இருந்தால், இன்றிலிருந்து அதிலிருந்து விடுதலை பெறு. 5 வருஷத்திற்கு அந்த பிரச்சனையை தள்ளி போடு. அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் பிரச்சனையா இருக்கலாம், உன்னுடைய தனிப்பட்ட குணங்களா இருக்கலாம், பழக்க வழக்கங்களா இருக்கலாம். எது இருந்தாலும் எல்லாவற்றையும் விட உன் கனவு உயர்ந்தது. அந்த கனவை எட்டி பிடிப்பதற்காக இந்த சேர் உனக்கு இறைவன் தந்திருக்கிறான். எப்படி இதை நீ பயன்படுத்த போகிறாய்? அவர் எழுதுறாரு சுதந்திரம். அது ஒரு புத்தகத்துல ஒரு குட்டி கதையா எழுதுறாரு. நவாபுகள் இருக்காங்கல்ல, வெளிநாடுகளில் வாழ, வெளி மாநிலங்களில், வட மாநிலங்களில் வாழற நவாபுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கான். அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர், பத்மபூஷன் அவார்டி. அவர் எங்க காலேஜ் சேர்மன். அவர் எழுதுற கதை முக்கியமான கதை. உன் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் வருதான்னு பாரு. என் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு, அதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போறேன். அந்த நவாபுகள் பட்டுக்குருவிய விலைக்கு வாங்குவாங்களாம்பா. ஒரு பட்டுக்குருவியினுடைய விலை பல லட்சம் ரூபாய். நைட்டிங்கேல். அந்த குருவிக்கு அழகான கொண்டை இருக்குமா. இப்ப நம்ம ஊர்ல எப்படி சேவல் சண்டை பார்த்திருக்கீங்களா? அதை பத்தி ஒரு படம் கூட வந்தது. என்ன படம்பா? என்ன படம்? அதெல்லாம் தெரியும், தெரியும் சார் எல்லாருக்கும். சினிமாவில் வந்துருச்சுல்ல, அதான் ப்ரொஃபசர்ஸ்க்கும் தெரியுது, நிறுவனருக்கும் தெரியுது. அந்த மாதிரி பட்டுக்குருவி வச்சு நவாபுகள் நடத்துற ஒரு சண்டை. அவங்க எப்ப நடத்துவாங்களாமா? அதை அந்த IPS IAS ஆபீசர்ஸ் எல்லாம் விருந்துக்கு கூப்பிடுவாங்களாம். அவங்க எல்லாருமே விருந்துக்கு வந்த உடனே அந்த சண்டையை ஒரு என்டர்டெயின்மெண்டா நடத்துவாங்களாம். என்ன பண்ணுவாங்களாமா? ஒரு சின்ன பட்டு துண்டை விரிச்சு
அந்த 2 குருவியையும் 2 நவாபுகள் வந்து போட்டிக்கு விடுவாங்களாம். இப்படி அந்த போட்டிக்கு அது நடந்து வர்றதே அப்படி ஒரு ட்ரைனிங் இருக்குமாப்பா அதுக்கு. அப்படி நடந்து வருமா 2 குருவியும். காலில் ஒரு பட்டு நூல் கட்டி வச்சிருப்பாங்க. 2த்தையும் சண்டைக்கு மோத விட்ட உடனே ஒண்ணுக்கு ஒண்ணு கொத்தி ரத்த கிளறி ஆகும்போது அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்து கை தட்டுவாங்களாம். இதுல ஒரு குருவி ஜெயிச்சிரும், ஒரு குருவி உட்காந்துரும். ஜெயிச்ச குருவிக்கு என்ன பரிசு, தோத்த குருவிக்கு என்ன தண்டனைன்னு அந்த கதை சொல்லுது. ஜெயிச்ச குருவிக்கு என்ன பரிசு தெரியுமா? நம்ம பட்டமளிப்பு விழாவில் பட்டம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, பெரிய ரோப் ஒன்று போடுவாங்களா, அந்த மாதிரி கோல்டன் கலர்ல ஒரு ரோப் கொடுப்பாங்களா அந்த பட்டுக்குருவிக்கு. அது என்ன பண்ணுமா, ஜெயிச்சுட்டு அப்படி நடந்து போகுமாங்க. இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி நடந்து போகுமா. போயிட்டு அது அப்படியே அது பட்டு துணியை அதுக்கு போட்டுட்டு கிவி மாதிரியான விலை உயர்ந்த பழங்களை கொடுப்பாங்களாம். கொடுத்துட்டு புதுசா ஒரு தங்க கூண்டு, அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மெத்தை, சூப்பர் மெத்தை, அதுல தான் அது உட்காருமா. போய் தோத்த குருவி இருக்குல்ல, அதுக்கு என்ன தண்டனைனா எல்லாரும் பார்க்க அது கொண்டையை அறுத்துருவாங்களாம். கொண்டையை வெட்டிடுவாங்களாம். வெட்டிட்டு வெளியில பறக்க விட்டுருவாங்களாம். வெளியில் பறந்த குருவி சொல்கிறது, இன்னொரு குருவியை ஜெயித்து அதை அடித்து ஜெயித்து இவர்கள் தருகின்ற தங்க கூண்டிலே பட்டு மெத்தையில் உட்கார்வதை விட என் அழகை இவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், நான் சுதந்திரத்தையே தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி அந்த பறவை வெளியில் பறந்து போவதாக எழுதுகிறார் அவர். வாட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ்? எது உன்னுடைய ப்ரிஃபரன்ஸா இருக்கு? விரும்பிய ப்ராஜெக்ட் எடு, கம்பல்ஷன்ல எதுவுமே பண்ணாத. உன்னுடைய இன்ஜினியரிங் நீ விரும்ப தொடங்க. அது எந்த அளவிற்கு சுதந்திர வெளியை உனக்கு கொடுக்கும் என்று நீ யோசிக்க கூட முடியாது. இந்த வினாடிகளில் நீ இருக்க வேண்டிய மிக முக்கியமான வயதில் நான் சொல்லுகிறேன் குழந்தையே, 45 வயது கடந்திருக்கிறது எனக்கு. இந்த வயதில் நான் புரிந்து கொண்ட எல்லா விஷயங்களும் 17 வயதில் இருக்கக்கூடிய உன் தலைக்குள்ளாக நான் நுழைக்க விரும்பவில்லை என் குழந்தைய. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உன் வயதில் இருந்து கடந்து வந்த பொழுது எதையெல்லாம் நான் நோ சொன்னேனோ, எதற்கெல்லாம் நான் எஸ் சொன்னேனோ, அது எல்லாம் என்னை எங்கே தோற்கடித்ததோ, எங்கே ஜெயிக்க வைத்ததோ, அந்த கிராஃப் எனக்கு முன்னால இருக்கு. அது உனக்கு முன்னால நான் கொடுக்கிறேன். முடிஞ்சா எடுத்துக்கோ, இல்லைன்னா மறுத்துட்டு போயிடு. அது கூட உனக்கான உரிமைதான். மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்லிட்டு போறேன். வளைந்து கொடு, வளைந்து கொடு, ஆனால் வலிமையுடன் வளைந்து கொடு. வளைந்து கொடுக்கின்ற பொழுது உடைந்து விடாது. இந்த ஆசிரியர்கள் கிட்ட எல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாருமே இந்த குழந்தைகளுக்கு இன்ஜினியரிங்க அறிமுகப்படுத்தலாமே தவிர கற்றுக் கொடுத்து விட முடியாது. ஏனென்றால் உங்களை விட உலகம் வேறு எங்கோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலை அந்த குழந்தைகளுக்கு வளர்த்து கொடுத்துருங்க. அவ்வளவுதான் நீங்க செய்ய முடியும். ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளே, திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ். கவனத்தை சிதறடிக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் கவனம் சிதறடிக்கப்படும். நான் சொல்றேனே, பயங்கரமா சிதறடிக்கப்படும். நான் சொன்னேன்ல, லவ் பண்ணாதேன்னு. லவ் பண்ணாலே நாசமா போயிருவோம் இந்த 4 வருஷத்துல. அதை விட கேவலம் ஒண்ணு இருக்குது. லவ் பண்றவ பக்கத்துல உட்கார்ந்துராத. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். எனர்ஜி வேஸ்ட். உன்னுடைய தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்க்கு, அவர்களுடைய என்டர்டெயின்மெண்ட்க்கு உன் நேரத்தை அவர்கள் பறிப்பார்கள். அனுமதிக்காத. நீ வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யணுங்கிறத சொல்ற. உன் கவனம் சின்ன சின்ன விஷயங்களால் தான் குழந்தைகளே சிதறடிக்கப்படும். உதாரணத்துக்கு சொல்லவா, மலை தடுக்கி யாருமே விழுவதில்லை, சிறிய கல் தடுக்கித்தான் விழுகிறார்கள். சிறிய கல் தான். இந்த சிறு கல்கள் உனக்கு முன்னால் வந்து வந்து நிற்கும். இடராமல் பார்த்துக்கொள். இந்த வயது மிக முக்கியமானது. 24 வயது வரைக்கும் உன்னை பாதுகாத்து வைத்துக்கொள். எப்படி கவனத்தை சிதறடிக்கிறாங்கன்றது இப்ப உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. நான் மலேசியா போயிருந்தேன் சார். மலேசியால கேண்டிங் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அது சூதாடுறதுக்கான ஒரு இடம். அது அங்க வச்சிருந்தாங்க இந்த கான்ஃபரன்ஸ், ஏசியன் கான்ஃபரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கான்ஃபரன்ஸ். தமிழ்நாட்டில இருந்து என்ன பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. நான் போறேன். நான் போய் சேர்ந்தது ஒரு 10 மணி இருக்கும் காலையில. 6:30 மணி எனக்கு ஃபிளைட் வந்தது. 10:30 மணிக்கு நான் அங்க போயிட்டேன். எனக்கு செஷன் 6 மணி. எனக்கு என்னமோ ரூம்
ரூமுக்கு போக தோணல. நான் அப்படியே பெல் பாய் கிட்ட என்னுடைய லக்கேஜை மட்டும் வெளியில அனுப்பிட்டு மேல அனுப்பிட்டு நான் அப்படியே வந்து அரங்கத்துல உட்காந்துட்டேன். ஏன்னா அரங்கம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், என்ன நடக்குதுன்றத பார்க்கணும். ஏன்னா எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது புது ஃபீல்டு. அந்த மக்கள் கிட்ட நான் என்ன பேசிட போறேன்? ஏஷியால இருந்து வந்திருக்காங்க. அந்த கிரௌடனுடைய பல்ஸ் தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால போய் உட்கார. ஐ எம் a professional speaker. யாருக்கு என்ன வேண்டுமோ அதை குறித்து பேச வேண்டும் என்ற கவனம் இருக்கக்கூடியவள். தெரிந்ததையெல்லாம் பேசுபவள் இல்லை, படித்ததையெல்லாம் சொல்பவள் இல்லை. அங்க போய் உட்கார்ந்தேன். நான் உட்கார்ந்த போது எனக்கு நேர்ந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு கடத்திட்டு போறேன். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில இது உதவுதுன்னு பாருங்க. எனக்கு நான் அலர்ட் ஆக ஆரம்பிச்சேன். அந்த வினாடியிலிருந்து நான் என்னுடைய அலர்ட்னஸ் வேற லெவலுக்கு போயிடுச்சு. I am staying alert. Nowadays I am staying to the core. I am very alert. அலர்ட்டா இருக்கிறதுனா என்ன? விழிப்புணர்வோடு இருக்கிறதுனா என்ன? அவர் சொல்றாருங்க, ஒரு ஆளுங்க அந்த செஷன் நடத்தினார் பாருங்களேன், பயங்கர ஸ்மார்ட்டா இருந்தாருங்க. அவரு பிரின்சிபல் மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கோட் கீட்லாம் போட்டு டாக் 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 டாக்னு வந்து நின்றுட்டு அப்படியே. அவர் பேசினது என்ன தெரியுமா? மார்க்கெட்டிங். அவர் பேசினது மார்க்கெட்டிங். அது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மார்க்கெட்டிங் பேசுறார். நான் வந்து மோட்டிவேஷன். சரி, எப்படி என்னடா விற்கிற நீ? சரி வித்து காட்டு, நான் பார்க்குறேன். என்ன ஸ்ட்ராட்டஜி உன்னோடது? மலேசியாவில் நடக்குது. மலேசியானுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? அவர் வேற ஊர்ல இருந்து வராரு. அந்த ஊர் எனக்கு தெரியல. அவர் கொஞ்சம் சைனாக்கார மாதிரி இருந்தார். வந்தார், வந்து நின்று பிரமாதமான இங்கிலீஷுங்க, பிரமாதமா பேசிட்டாரு. பேசிட்டே இருந்துட்டு, உன்கிட்ட ஒரு பாலிசி இருக்கு, அந்த பாலிசியை நீ விற்கணும். நான் ஒரு ஸ்கிரீன்ல ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரீன்ல ஒரு விஷயத்தை போட்டார். பார்த்தேன் பாருங்க, நான் அந்த ஸ்கிரீன்ல அந்த விஷயத்தை நடுநடுங்கி போயிட்டேங்க. ஒரு இவ்வளோண்டு ஒரு ஆள் வராருங்க, சின்ன ஆளு. அவர் கையில் இந்த மொபைல் ஒன்று இருக்குங்க. அந்த மொபைல் அவர் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ஒரு இடத்துல நிறுத்துறாரு. இப்படி நிறுத்திட்டு இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு தூரமாக வந்து பார்க்குறாரு. கரெக்டாக இருக்கு. ரெக்கார்டிங் ஆரம்பம். நேராக அவர் வராரு. ரப்பர் செருப்பு போட்டிருக்காருங்க. கையில் அந்த ஃபுல் ஷர்ட், அந்த ஷர்ட் அப்படி மடிச்சு விட்டாரு. ஒரு காட்டுல பயணம் பண்ணுற ஒரு மனிதர் மாதிரி. முடியெல்லாம் இல்லை அவருக்கு. ஒரு மாதிரி ஸ்லாக் ஷர்ட் போட்டுட்டு காலை மடிச்சு விட்டாருங்க அந்த பேண்ட்டை. ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கிறார். சரசரன்னு ஏதோ ஒன்று இப்படி கையை காலை ஆட்டினார் பாருங்களேன். சத்தங்க, செடியெல்லாம் நகர்ந்துச்சு. பார்த்தா உள்ளிருந்து ஒரு பாம்புங்க, சரியான பாம்புங்க. ஒரு பிளாக் கலர்ல இருக்குது, நாகப்பாம்பு. சுருன்னு வந்துருச்சுங்க. அவர் அந்த ஆட்டினார்ல, அதில் அது கோவம் வந்துருச்சு போல இருக்கு. அது வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு உட்காந்துட்டு இப்படி படம் எடுத்துருச்சு. அது படம் எடுக்குது பாருங்களேன், கரெக்டா அந்த ஃபோக்கஸ் ஆகுதுங்க. அவன் கேமரா வச்சிருக்கிற இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ கூட யூடியூப்ல இருக்கு, நான் சொல்றதை நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். அந்த பாம்பு இப்படி நிக்குது. அவன் என்ன பண்ணா, நேரா செருப்பை கழட்டிட்டு அது பக்கத்துல வராங்க. நம்ம போவோமா பக்கத்துல? சரி, நாம போறோம். பாம்பு என்னங்க பண்ணோம்? என்ன பண்ணோம்? பாம்பு கொத்தம், இல்லைன்னா போயிரும். பயந்துருச்சுன்னா போயிரும், இல்லைன்னா சீரும். ரெண்டுமே பண்ணலீங்க. அவர் கிட்ட வர வர அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு தெரியுமா? நடுங்குதுங்க. கிட்ட வர அந்த நான் என் மனசு டீச்சர்ல, நான் மனசு பாம்பு கிட்ட பேசுது, பாம்பே போயிரு, வெக்கப்பட்டு போயிடாத, போயிரு, இல்லைன்னா கொத்திரு. ஏன் நடுங்குற? உனக்கு என்ன நடக்குது? ஏன் நடுங்குற? நடுங்குறதுங்க. இப்படி 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 துடிக்குதுங்க. அது அவர் சும்மா முன்னால வர்றாரு. வந்துட்டு ஒரு ஒரு 3 அடிக்கு உட்கார்ந்தாருங்க கீழே. அப்படியே வஜ்ராசனத்துல உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு? தலை தாழ்த்திருச்சுங்க. அதுக்கு முன்னால, அவருக்கு முன்னால தலை தாழ்த்துது. எது? காட்டு பாம்பு. நடுக்குது, நடுங்குது. அவன் என்ன தெரியுமா பண்ணா? இந்த 3 அடியை 2 அடியா மாத்தனான். கிட்ட வந்தான்.
2 அடியை 1 அடியா மாத்தினான். கிட்ட வந்தான். கிட்ட வந்துட்டு அந்த பாம்பு இப்படி இருக்குல்ல, அதனுடைய படம் இப்படி இருக்குல்ல, கீழே இப்படி பார்த்துட்டு இருக்கு. இங்க முத்தம் கொடுத்தாங்க. நீ முத்தம் கொடுத்துட்டு இப்படி எந்திரிச்சு மறுபடியும் 1 அடிக்கு 1 அடிக்கு பின்னால போய் எழுந்து செருப்பு போட்டுட்டு போன் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதாங்க காட்சி. நான் உட்கார்ந்துட்டு எனக்கு புரியல. அப்புறமா அவர் சொன்னதுதான் ஐயா செய்தி. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பாம்பு தான் கிளைண்ட். அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட். பாம்புக்கு கொடுக்கப்பட்ட முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசி. நம்பருங்க. இப்படியாப்பா பாலிசியை விற்பே நீ உங்க ஊர்ல? எங்க ஊர்ல அப்படி விற்கிறது இல்லப்பா. உடனே நான் அந்த ஆள் கிட்ட இந்த ஆள் பேர் கேட்டேன். அவன் பேர் அந்த ஆள் பேர் மிஸ்டர் அந்த பென்ட்ரைவ் வாய் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துடுறேன். அதுல என்னமோ இருக்கு. எதுக்கு அந்த பாம்பு அவ்வளவு பயந்துச்சு? உண்மையை தெரிஞ்சுக்கல போனோம். குடுன்னு சொல்லிட்டு ரூம்ல போய் என் லேப்டாப்ல போட்டு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல. குழந்தைகளை என்ன நடக்குது பாருங்க. உங்களுக்கும் இந்த 4 வருடங்களில் இது நடக்கலாம். உள்ள நடக்குதா வெளியில நடக்குதா எனக்கு தெரியாது. ஐ லீஸ்ட் பாதர். ஐ பாதர் அபவுட் யூ. ஐ கேர் யூ. அதனால நான் இதை சொல்றேன். என்ன நடந்தது தெரியுமா? அவன் வரான்ல கிட்ட, ஒன்னும் செய்யலிங்க. அவன் ஏன் அந்த பாம்பு நடுங்குச்சுன்னு? அந்த பாம்பு நடுங்கலிங்க. அந்த பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா, இவர் என்ன பண்றாரு, வர்றவர் இந்த 2 விரல் இப்படி ஆட்டுறாருங்க. அது இப்படி பாக்குதுங்க. வேகமாட்டுறாரா, இதாட்டிட்டு இதாட்டுறாரா, இதாட்டிட்டு இதாடுறாரா, இதை பாக்குது இதை பாக்குது இதை பாக்குது. வேகமாட்டுறாரா, அது இப்படி இப்படி பாக்குதா. பாக்குறவங்களுக்கு நடுங்க மாதிரி தெரியுது. உட்கார்ந்த உடனே இந்த கைய வச்சுட்டு கைய 2 விரல ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. அது அதையே பார்த்துட்டு இருக்குதா, முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். இப்படித்தான் நம் கவனத்தை சிதறடித்து இந்த உலகம் நம்மை ஜெயித்ததாக நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு வித்துட்டு போயிடுது. அந்த பாம்பு மட்டும் அலர்ட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த கவனத்திற்கு மட்டும் அது தன்னை உட்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்த பாம்பு கிட்ட போயிட முடியுமா? நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எல்லாவற்றையும் நின்று நிதானியுங்கள். இந்த உலகம் நாம சொல்லுவதுதான், அது சொல்லுவதல்ல. நீ ஒரு கம்பெனிக்கு போறியா, உன்னை நீயே குவாலிஃபைடா வச்சிட்டு இருக்கிறியா, தைரியமா பேசு. ஃபவுண்டர் என் பக்கத்துல இருந்து 3 குழந்தைகள் பேசும்பொழுதும் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? 3 பசங்களும் பயப்படாம தைரியமா பேசுறாங்களா பாருங்களேன். 3 பசங்களும் தைரியமா பயப்படாம பேசுறேன். என்கிட்ட ஒரு 10 தடவையாவது சொல்லியிருப்பீங்களா சார்? அவர் அதை தான் பார்க்கிறார். நீ பயப்படாமல் இருக்கிறாயா, தைரியமாக இருக்கிறாயா, உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறா, ஜெயிச்சிட்டடா நீ. இந்த ஜெயிக்கிறது வரணும்னு சொன்னா நாலேஜ் இருக்கணும்ல. நம்ம எம்ஜிஆர் கத்தி சண்டை போடுறது பார்த்திருக்கீங்களா? கத்தி சண்டை போடுறது நம்பியாரோட தான் இருக்கும், இல்லைன்னா செல்லப்பாவோட இருக்கும். ஆனா கத்தி சண்டை போடும்போது சிரிப்பார் பார்த்திருக்கியா? சிரிக்காம அவர் கத்தி சண்டை போட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? தன் வித்தையின் மேல் அவருக்கு இருக்கிற நம்பிக்கை. அத ஒரு சிரிச்சுக்கிட்ட தாங்க விளையாடுவார். அவரு டென்ஷனே ஆக மாட்டாரு. டென்ஷனே ஆகாம, நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்ப ஒருத்தர் பேசுறாருங்க, இந்த 4 வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோ, 40 வருஷம் நீ சந்தோஷமா இருக்கலாம்னு பேசுறாரு. I differ. He may be a secretary or founder of the college. I differ. நான் வேறுபடுகிறேன். 40 வருஷம் சந்தோஷமா இருக்க போறல, ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிற? இஷ்டப்பட்டு படி, ஜாலியா படி. உன் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்றால் அந்த சூழலை நீ எப்படி எதிர்கொள்ளணும்? நான் 2 விஷயம் உனக்கு கடத்திட்டு போறேன். இப்போ சமீப காலமாக இன்றைய இளைஞர்கள் மத்தியில் நான் விதைக்க விரும்புகின்ற ஒரு செய்தி, மை டியர் சைல்ட், ஸ்டே அலர்ட், பி அவேர், ஸ்பீக் அப். எது இருந்தாலும் அவேர்னஸ் ஆறு, எது இருந்தாலும் விழிப்பாயிரு, பேசு. எது இருக்கிறதோ பேசு, கனவு காண். சமீபத்தில் அந்த கனவு காண் அப்படிங்கிற சொல்ல நான் யாருங்க நமக்கு சொல்லி கொடுத்தது? அது
ஏபிஜே அப்துல் கலாம் அவர் பேசின அந்த அந்த சத்தியத்தை, அந்த சத்திய பிரமாணத்தை அவர் எடுக்கும்பொழுது அவர் பேசினதை கேட்டிருக்கியா? எத்தனை பிள்ளைங்க கேட்டிருக்கிறீங்க? கனவு என்பது அப்படிம்பாரு, எல்லாரும் சேர்ந்து கனவு என்பது அப்படிம்பாங்க. 75 வயசுங்க அவர் அப்போ பேசும்போது. அவருக்கு அபவ் அதிகமா கூட இருக்கலாம். 75 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு கிழவர், இந்த நாட்டிற்கான மூத்த குடிமகன், முதன்மை குடிமகன், அவர் நின்னு பேசுறார். நான் எங்க தெரியுமா அவர் மேல அவ்வளோ ஒரு பாசம் வந்தது. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாருங்க, கனவு என்பது அப்படின்னாரு. எல்லாரும் கனவு என்பது உன்னை உன்னை என்னை அப்படிங்கிறாருங்க. உனக்கு மட்டுமல்ல அறிவுரை, அது எனக்குமான அறிவுரை என்று சொல்லுகின்ற ஆசிரியர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். தன்னையும் வைத்துக் கொள்ளுகின்றவர்கள். எல்லா டீச்சர்ஸ் கிட்டையும் நான் சொல்றேன், நம் குழந்தைகள் சில விஷயங்களை அலர்ட்டா இருக்கணும்னு சொன்னா அந்த துறையில நாம அவங்கள விட அலர்ட்டா இருக்கணும். நம்முடைய அப்டேட்